இன்றைய நாளுக்கான அடுத்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்ன ஒரு விஷயம் இதுலன்னா, டாப் 4 ஃபைனலிஸ்ட் இப்போ வந்து வீட்டில் வந்தாங்க இல்லையா விருந்தாடி, அவங்கெல்லாம் போயிட்டாங்க போல இருக்குது. டாப் 4 ஃபைனலிஸ்ட் இன்று இரவு இந்த நிகழ்வு நடைபெற போகுது. அவங்கள கூப்பிட்டு வந்து இந்த வீட்டில் இந்த 100 நாள் நடந்த அந்த அற்புத அதிசயங்களை புகைப்படமாக மாட்டி வைக்கிறார் பிக் பாஸ். மாட்டி வச்சுட்டு இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ஏவியையும் அவர் வந்து போட போகிறாருங்க. ஏவியை போட்ட உடனே இவர் பார்க்குறாரு விக்ரம், ஐயோ இவ்வளவு விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேனா, என்னால் நம்பவே முடியல, அன்பிலீவபுளாக இருக்குது, நான் எனக்கு ஆனந்த கண்ணீராக வருதுன்னு உடனே பிக் பாஸ் இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது விக்ரமா வந்தீங்க, இப்போ என்னுடைய விக்கியாக நீங்கள் வெளியில் ஏறுறீங்க அப்படின்னு. ஐயோ பாஸ், இந்த ஒரு வார்த்தையை கேட்கத்தானே நான் காத்திருந்தேன். ஏன்னா அந்த பிக் பாஸ் வந்து அப்படி சொல்லும் பொழுது எல்லாருமே உருகிடுவாங்க. ஏன்னா அது ஒரு மேஜிக் வாய்ஸ் இல்லையா. உடனே ஐயோ பாஸ் இது தானே பாஸ் நான் காத்திருந்தேன் அப்படின்னு அவர் ஒரு இது பண்ணுறாரு. அடுத்து திவ்யா நீங்கள் வாங்க, ஐயோ இவ்வளவு விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேனா, ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது என்னுடைய பயணம் அப்படிங்கிறாங்க. அவங்களுடைய ஏவி போட்டு காட்டினோடனே அவங்க மெல்ட் ஆகுறாங்க. திவ்யா நீங்கள் இந்த வீட்டில் ஒரு வார்த்தையை சொன்னீங்க, எனக்காக இந்த வீட்டில் யாருமே இல்லைன்னு சொன்னீங்கல்ல, ஏன் நான் இல்லையாடா உனக்காக, டெய்லி உன்னை தாண்டா நான் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பேன், நான் இல்லையா, என்ன எப்படா மறந்த அப்படின்னு ஒன்று. ஐயோ பாஸ் இந்த ஒரு வார்த்தை என்ன இன்னும் சந்தோஷப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா உடைந்த காட்சியுடன் இந்த ப்ரோமோவை கட் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. திவ்யா வந்து டாப் 4க்கு வரதுக்கு பிக் பாஸினுடைய ஒரு ஆதரவு இருந்திருக்கு, ரசிகர்களின் ஆதரவு இருந்திருக்கு. அதுக்கடுத்தது அரோரா சின்க்ளேயர் டாப் 4 வரத்துக்கு ரசிகர்களின் ஆதரவு இருந்திருக்கு, விஜய் சேதுபதியின் ஆதரவு இருந்திருக்கு. நல்லா இருக்குது, அற்புதமான டாப் 4. அவங்களுடைய உணர்வுகள் நம்ம அப்படியே கன்வே பண்ணுறாங்க. இவங்களை பார்க்கும்போது நமக்கு மனசு ஆனந்த கூத்தாடுது. ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்கல்ல. அடுத்து சபரிக்கும் அரோராவுக்கும் ஒரு இது பண்ணுவாங்க. சபரிக்கு அந்த ஏவி போடும்போது இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது எடிட்டர் டீம். என்னென்னா என் தலைவன் வந்து ஒரு வெங்காயத்தை ரொம்ப நாளாக வளர்த்துட்டு இருக்காப்புல, அது கூட அவர் பேசுகிற அந்த காட்சிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் போடுங்க, நல்லாயிருக்கும். ஏன்னா என் தலைவன் இந்த சீசனில் எவ்வளோ மெனக்கிட்டு இருக்காப்புலப்பா, சூப்பர்.